வணக்கம், வந்தனம், நமஸ்தே. இது உங்க கிளாஸ் ரூம் ஸ்டடீஸ். நம்ம இன்னைக்கு நவம்பர் 20 பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இன்னைக்கு முதலாவதா பார்க்க போறது டிரான்ஸ்ஜெண்டர் டே ஆஃப் ரிமெம்பரன்ஸ், அப்படி இல்லாட்டினா இன்டர்நேஷனல் டிரான்ஸ்ஜெண்டர் டே ஆஃப் ரிமெம்பரன்ஸ். இது வருஷமும் நவம்பர் 20 அன்னைக்கு கொண்டாடப்படுற ஒரு இன்டர்நேஷனல் டேவா இருந்துட்டு இருக்கு. இந்த நாளோட முக்கியமான நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புளுக்கு அகேன்ஸ்டா நடக்கக்கூடிய வயலண்ட் ஆக்டிவிட்டிஸ்க்கு ஒரு அட்டென்ஷனை கொண்டு வர விதமாக தான் இந்த நாள் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த நாள் முதல்ல 1999 குவெண்டலின் ஆன் ஸ்மித் அப்படிங்கிற ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் உமனால கொண்டு வரப்பட்ட ஒரு நாளா இருந்துட்டு இருக்கு. இந்த நாள் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, ரீட்டா ஹெஸ்டர் அப்படிங்கிற இன்னொரு டிரான்ஸ்ஜெண்டர் விமன் கொலை செய்யப்பட்டாங்க. அந்த மர்டரை மெமரைஸ் பண்ண விதமாக தான் இந்த நாள் கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது யுனிவர்சல் அப்படி இல்லாட்டினா வேர்ல்ட் சில்ட்ரன்ஸ் டேன்னு சொல்லப்படுற இந்த நாளை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது வருஷமும் நவம்பர் 20 அன்னைக்கு கொண்டாடப்பட்டு இருக்கு. இது 1925 சைல்ட் ஃபேர் சம்பந்தமாக நடந்த ஒரு வேர்ல்ட் கான்ஃபரன்ஸில் ஜெனீவாவில் ப்ரொக்ளைம் பண்ணப்பட்ட ஒரு இன்டர்நேஷ்னல் டேவாக இருந்துட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் 1950 இதை ஜூன் 1 தான் கொண்டாடணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சாங்க. அதன் அடிப்படையில் இது சில கண்ட்ரீஸில் ஜூன் 1 அன்னைக்கு கொண்டாடப்பட்டிருக்கு. இன்னும் சில கண்ட்ரீஸில் இது இன்னமும் நவம்பர் 20 தான் கொண்டாடப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அதுக்கான முக்கியமான காரணம்ங்கிறது 20 நவம்பர் 1959 தான் யூஎன் ஜெனரல் அசம்பிளியில் சில்ட்ரன்ஸ்க்காக ஒரு ரைட்ஸ் பாஸ் பண்ணப்பட்டுச்சு. அதை மார்க் பண்ணுற விதமாக தான் இது இன்னமும் நவம்பர் 20 கொண்டாடப்பட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஜோசப் ராபினட் பைடன் அப்படி இல்லாட்டினா ஜோ பைடன்ஸ் பர்த்டே பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இவர் நவம்பர் 20 1942 பிறந்திருக்காரு. இவர் ஒரு அமெரிக்கன் பொலிட்டீஷியனாக இருந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 2009 2017 வரைக்கும் ஒபாமாவின் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கீழே இவர் 47th வைஸ் பிரசிடென்ட்டாக இருந்திருக்காருன்னு சொல்லலாம். இவர் டெமோக்ராட்டிக் பார்ட்டியில் ஒரு மெம்பராக இருந்துட்டு இருக்காரு. இப்போ நடக்கக்கூடிய இந்த 2020 எலெக்ஷனில் டொனால்ட் ட்ரம்ப்பை எதிர்த்து இவர் வின் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். இன்னைக்கு அவ்வளவுதான். நாளைக்கு உங்களை வேறு ஒரு வீடியோ வச்சு சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ அண்ட் ஸ்டே டியூன்ட்.